வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 19வது பாகமாக இயற்கை உரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து நமக்கு விளக்கமளிக்க உள்ளார் மதராஸ் உர நிறுவனத்தைச் சேர்ந்த மேலாளர் திரு PS மேகநாதன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம், எனது பெயர் PS மேகநாதன். இந்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான மதராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் உர நிறுவனத்தில் நான் மேலாளராக தருமபுரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை பற்றி, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னால் இயற்கை உரங்கள், இந்த இயற்கை உரங்களை பற்றி நாம் டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த இயற்கை உரங்கள் அப்படிங்கிறது நாம் உலகம் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களால் அமைந்த இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமாக நமக்கு உணவை அள்ளி கொடுப்பது நிலம். நிலம்னு சொன்னால் அதில் பல வகையான மண் வகைகள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் முன்னோர்கள் காலத்தில் எந்த வகையான ரசாயன உரங்கள், அதாவது செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கையாகவே நாம் பயிர் செய்து கொண்டு வந்தோம். அப்படி பயிர் செஞ்சிட்டு இருக்கும்போதெல்லாம் நமக்கு எந்த வகையான பிரச்சனைகளும் கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் நிறையா ஆடுகள், மாடுகள், கோழிகள் நிறைய வீட்டிலேயே வளர்ப்போம். அதில் இருக்கக்கூடிய எருக்கள் இதெல்லாம் கொண்டுட்டு போய் நம்ம வயலில் கொட்டி அந்த வயலுக்கு பதப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம பயிர் செய்வோம். அந்த பயிர் மூலமாக வரக்கூடிய எந்த வகையான தானியங்களாகட்டும், பழங்களாகட்டும், காய்கறிகளாகட்டும் எந்த வகையான நோயும் நமக்கு ஏற்படுத்தாத வகையில் இருந்தது. ஆனால் என்றைக்கு நாம் ரசாயன உரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அந்த காலங்களிலிருந்து தான் இந்த ரசாயன உரங்களை அதிகமாக போட்டு நம்மளுடைய மண்ணை நாம் அதுக்கு ஒரு சக்திகளை குறைந்த ஒரு மண்ணாக நாம் உருவாக்கி விட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1942ஆம் ஆண்டு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை நம்ம நாடு சந்தித்தது. அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி. அதற்கு காரணம் உணவு உற்பத்தி இல்லாமல் போயிடுச்சு. உணவு உற்பத்தி இல்லாமல் போகும்போது தான் 1957 ஒரு பெரிய பசுமை புரட்சி, அதாவது நம்முடைய வேளாண்மை விஞ்ஞானியான டாக்டர் MS சாமிநாதன் அவர்களால் ஒரு பெரும் புரட்சி, பசுமை புரட்சி ஏற்பட்டது. அந்த பசுமை புரட்சி ஏற்படும் போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி, வீரியமிக்க விதைகள் நிறையா நாம் அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ வீரியமிக்க விதைகளை அதிகமாக நாம் பயன்படுத்த போது தான் அதுக்கு தேவையான சத்துக்கள், ஒரு பயிருக்கு தேவையான சத்துக்கள்னு சொல்லும்போது முதன்மையான சத்துக்கள்னு சொல்லுவோம். அதாவது தழை, மணி, சாம்பல், இந்த 3 சத்துக்களும் ஒரு முதன்மையான சத்துக்கள். அதுக்கப்புறம் ஒரு 14 சத்துக்கள் இருக்குது. அதை நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முக்கியமான 3 சத்துக்கள் ஒரு பயிருக்கு கிடைச்சாதான் அந்த பயிர் நல்லா ஊட்டமாக வளர்ந்து அதற்கு இடையான நல்ல மகசூலை நமக்கு கொடுக்கும். மகசூல் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய உணவு பஞ்சங்கள் தீர்க்கப்பட்டது. அப்போ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ரசாயன உரங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணாங்க முதல்ல. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்துக்காக இயற்கை உரங்கள் அப்படியே பயன்படுத்திகிட்டு இருந்த, அதாவது நான் சொன்ன மாதிரி மாட்டு சாணம், கோழி எரு, அதுக்கப்புறம் ஆட்டு எரு இதெல்லாம் போட்டுட்ருந்தோம். ஆனால் அதில் ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுக்கு அப்போ விவசாயிகள் பயப்பட்டாங்க. அதற்கு நிறைய எதிர்ப்பும் கொடுத்தாங்க. இல்லை அப்போவே அவங்கெல்லாம் ஒரு வேளாண் விஞ்ஞானிகள் மாதிரி விவசாயிகள் மண்ணு கெட்டு போயிடும்னு பயந்தாங்க. ஆனால் நாம் அதுக்கு என்ன பண்ணணும், மகசூல் அதிகரிக்கணுங்கிறதுக்காக இந்த நம்மளுடைய உர நிறுவனங்களை சார்ந்த கள அலுவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகிட்ட சொல்லி பார்ப்பாங்க. அவங்க இல்லை எங்களுக்கு இந்த ரசாயன உரங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாமல் சைக்கிளில் அந்த உர மூட்டைகளை, ரசாயன உரங்கள் இருக்குது இல்லைங்களா, யூரியா, DAP, காம்ப்ளெக்ஸ் போன்ற அந்த ரசாயன உரங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிளில் கட்டிட்டு போய் அந்த விவசாயினுடைய வயலில் நைட்டில் போட்டுருவாங்க. இரவு நேரத்தில் போட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது உரங்கள் போட்ட இடங்கள்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும்.
அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து அந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்கள் பயிருக்கு கிடைச்சதுனால உடனே விவசாயிகளுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நம்ம போடுறோம், ஆனால் இப்போ பசுமையாக இருக்குது, என்ன காரணம்னு பார்க்கும்போது தான் அப்புறம் போய் கள அலுவலர்கள் அவங்கள சந்தித்து, இல்லை நாங்கள் நேற்று இரவு வந்து இந்த ரசாயன உரங்களை தங்கள் வயலில் போட்டதுனால தான் இந்த பசுமையாக வந்திருக்கு, இதனால் உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கணும்னு நாம் தான் விவசாயிகள் இயற்கை உரங்களை போட்டுட்டு இருந்த விவசாயிகள்லாம் மகசூல் அதிகரிக்கணுன்ட்டு ரசாயன உரங்களை பயன்படுத்துங்கன்னு நாம் கூறினோம். அதை பயன்படுத்தி தான் ரசாயன உரங்கள் போட்டு மக்கள் ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக ரசாயன உரங்களை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான ரசாயன உரங்கள் பயன்படுத்தி, அதாவது அதெல்லாம் இன்ஆர்கானிக் உரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்தி நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. என்னென்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய சத்துக்கள், இயற்கையிலேயே மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் பயிரில் அந்த மண்ணில் இருந்து போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக போய் மண் வந்து ஒரு கரும்பு சக்கை மாதிரி ஆயிடுச்சு. எந்த பயனும் இல்லாத ஒரு மண் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரசாயன உரங்கள் தொடர்ந்து இப்படி போட்டுட்ருக்கிறதுனால அந்த ரசாயன உரங்களில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வேர் மூலமாக பயிர்களுக்கு எல்லா இடங்களுக்கும் பரவி அந்த மகசூலில் நம்ம பெறக்கூடிய எந்த வகையான தானிய பயிராக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பல வகைகளாக இருந்தாலும் சரி, எல்லா அந்த பொருட்களிலையும் அந்த ரசாயன உரங்கள் கலந்து நாம் அதை உட்கொள்கிறதுனால, நாம் அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல வகையான நோய் கிருமிகள் உள்ளே பரவ ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யூரியாவில் நைட்ரஜன்கிற தலைச்சத்து இருக்குது. இந்த யூரியாவை அதிகமாக போட்டு நம்ம கொடுத்ததுனால அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பயிரோடு கலந்து அந்த நைட்ரஜனால் நிறைய நோய்கள் அந்த பொருட்கள், உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லுன்னு இருக்குங்க, நெல்லில் அரிசி ஆக்கி அந்த அரிசியை நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது அதில் நிறைய அந்த தலைச்சத்தெல்லாம் இருந்து அதனால் பல வகையான நோய்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், கேன்சர் போன்ற பல வகையான நோய்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்கள்னால வந்துருச்சு. ஆனால் இதில் ரசாயன உரங்களை மட்டும் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரசாயன உரங்களை போடாமலும் அதிக மகசூலும் நம்ம எடுக்க முடியாது. இப்படி இருந்த சமயத்தில் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம மந்திரி அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் பிஎம் பிரணாம். பிஎம் பிரணாம்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ரெஸ்ட்ரேஷன், அவேர்னஸ், நரிஷ்மெண்ட் அண்ட் அமிலரேஷன் ஆஃப் மதர் எர்த். இந்த திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக அதை தமிழில் என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு மண்ணுக்காக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு சீரமைக்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த சீரமைப்பிற்கு என்ன வகையான உரங்களை போடணும்னு விவசாயிகள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அடுத்தது வந்து அது என்ன வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் அந்த மண்ணை எப்படி மேம்படுத்தணும். இதுதான் வந்து அந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம். ஸோ இந்த திட்டங்கள்னால் இப்போ விவசாயிகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரசாயன உரங்கள் பயன்படுத்துவது, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகசூல்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்காக நம்மளுடைய இந்திய பட்ஜெட்டில் எவ்வளவுக்கு நம்ம ஏறக்குறைய 2 லட்சம் கோடி பணங்கள் வந்து இந்த சப்சிடிக்காக, மானியத்துக்காக நம்ம ஒதுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு மூட்டை யூரியா அதனுடைய விலை வந்து 267 ரூபா தான். அது வந்து விவசாயி வாங்கிட்டு போய் போடக்கூடிய விலை. ஆனால் அதனுடைய உற்பத்தி திறன் ஒரு மூட்டை எவ்வளோ தெரியுங்களா? ஏறக்குறைய 2200 ரூபாய்க்கு மேலே வருது. ஏறக்குறைய 1800லேருந்து 2000 ரூபாய் வரை நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ஒரு மூட்டைக்கு சப்சிடி கொடுக்குது. அந்த சப்சிடி கொடுக்கறதுனால தான் விவசாயிகளால் அந்த உரத்தை வாங்கி பயன்படுத்த முடியுது. ஸோ இந்த சப்சிடியினுடைய இது ஏறக்குறைய 2 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம செலவு செய்கிறோம். ஏறக்குறைய நம்மளுடைய பாதுகாப்பு துறைக்கு பயன்படுத்தக்கூடிய பட்ஜெட்டுக்கு அடுத்த பட்ஜெட் நம்மளுடைய விவசாயத்துக்காக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த மானிய செலவை குறைக்கணும் அப்படின்னு தான், குறைக்கிறது மட்டுமல்ல, நாம் விவசாயிகள் வந்து தொடர்ந்து ரசாயன உரங்களை போடுவதனால மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மைகள், சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்காக தான் இதை மண் பரிசோதனை செய்து தேவையான உரங்கள் தேவையான அளவு தேவையான பயிருக்கு கொடுக்கணும்னு அவங்க பரிந்துரை செய்கிறாங்க. அப்படிப்பட்டதில் தான் நம்ம சாயில் சாம்பிள் சொல்லக்கூடிய மண் பரிசோதனை எடுத்து நாம் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் உரங்கள், ரசாயன உரங்களை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய உரங்களான அந்த மாட்டு சாணம், ஆட்டு சாணம், கோழி எரு இதெல்லாம் கிடைக்காதனால அரசாங்கமே இப்போ அதை தயாரிக்கிறதுக்கு, இயற்கை உரங்கள் என்ற வடிவத்தில் தயாரிக்கிறதுக்கு பல நிறுவனங்களுக்கு
அவங்க பரிந்துரை செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பல நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய உரத்தினுடையது தான் ஆர்கானிக் உரம், அதாவது இயற்கை உரம். இன்னும் சொல்லப்போனால் கரிம உரங்கள். ஆர்கானிக்னா கரிமம்னு அர்த்தம். ஆர்கானிக்கு அடுத்த எதிர் சொல் பார்த்தா இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா கனிமம். அது நம்ம வேதியியலில் சொல்லுவாங்க கனிம உரங்கள். கனிம உரங்கள் அதாவது இன்ஆர்கானிக் உரங்கள் தான் அந்த ரசாயன உரங்கள்னு சொல்லக்கூடிய யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஷ் இவெல்லாம் வந்து இந்த ரசாயன உரத்தில் வந்துடும். அதனால் இயற்கை உரங்கள் சொல்லும்போது இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற உரங்கள் தான் இயற்கை உரங்கள், அதாவது கரிம உரங்கள், அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆமாம், இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னால் இதில் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா கார்பன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். இந்த 3 பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இந்த ஆர்கானிக் உரத்தில் இருக்குது, இயற்கையிலேயே இருக்குது. இது தயாரிக்கக்கூடிய முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். மாட்டு சாணம், ஆட்டு எரு, கோழி எரு, இதிலிருந்து நிறைய வகையான சாணங்களை எடுத்து அதை வந்து பதப்படுத்துகிறாங்க. பதப்படுத்தி எப்படி பதப்படுத்துகிறாங்க? இப்போ ஒரு எரு இருக்குதுன்னு வச்சுங்க, மாட்டு எருவை ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறோன்னு வச்சுங்க. அந்த கொட்டி வச்சிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாவது ஒரு மண்வெட்டியை எடுத்து அதை இது பண்ணிங்கன்னா அதில் இருந்து நிறைய வெப்பம், ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி வெப்பமுள்ள ஒரு அந்த எருவை கொண்டு போய் நம்ம இதில் போடுறோன்னு வச்சுங்க வயலில், நிச்சயமாக அந்த மண்ணும் அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசமும் அந்த வெப்பத்தினால இறந்துடும். ஸோ அதனால தான் அதை பதப்படுத்தி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் எல்லா நிறுவனங்களுக்கும் இயற்கை உரங்களை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு அளிக்குமாறு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பல வகையான இயற்கை உரங்கள் நமக்கு இருக்குது. இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சத்து, அதாவது ஒரு மண்ணுக்குன்னு தேவையான ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய அந்த கார்பன் சத்து. கார்பன் சத்து ஒரு மண்ணில் அதிகமாக இருந்தால் தான் அந்த பயிர் வந்து நல்ல வளர்ச்சி பெற்று நல்ல மகசூலை கொடுக்கும். அதுக்காக தான் ஆர்கானிக் உரங்களை அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. அதாவது ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தினாலும் கூட நாம் ஆர்கானிக் உரங்களை இப்போ ரசாயன உரங்கள் ஒரு 70% பயன்படுத்துகிறோம்னா உடனடியாகவே ரசாயன உரங்களை பயன்படுத்துறதை நிறுத்தினால் மகசூல் குறைந்திடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயன உரங்களை குறைச்சிக்கிட்டு இந்த ஆர்கானிக் உரங்களை அதிகமாக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆர்கானிக் உரங்களில் முக்கியமாக இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான உரங்களை முக்கியமாக சொல்லலாம். இந்த 5 வகையான உரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இயற்கை உரம். கம்போஸ்ட்டில் பல வகையான இயற்கை உரங்கள் இருக்குது. சிட்டி கம்போஸ்ட்னு நம்மளுடைய மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த உரத்தின் பெயர் சிட்டி கம்போஸ்ட்ன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லிக்விட் பிளான்ட் மென்யூர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆர்கானிக் உரம். அதுக்கப்புறம் ஹியூமிக் ஆசிட், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட், அடுத்து வந்து இந்த சீவீடு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த வகையான உரங்கள் எல்லாமே ஆர்கானிக் உரங்கள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த கம்போஸ்ட்டுங்கிற உரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்போஸ்ட் உரத்தில் நம்ம வந்து சிட்டி கம்போஸ்ட்னு சொன்னோம், இன்னொன்று வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கம்போஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இந்த வெர்மி கம்போஸ்ட்டும் கம்போஸ்ட் உரத்தில் வரும். இப்போ இந்த கம்போஸ்ட் உரத்தில் நீங்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த சிட்டி கம்போஸ்ட்டுங்கிற உரத்தை நம்ம எடுத்துப்போம். இந்த சிட்டி கம்போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கார்ப்பரேஷன் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய குப்பைகள் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருந்து கொண்டு போய் கார்ப்பரேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க. அந்த கொட்டினத்தில் இருந்து தான் சிட்டி கம்போஸ்ட்டுங்கிற உரம் தயாரிக்கிறாங்க. இது வந்து நல்ல ப்ராசஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. இது வந்து எல்லா பஞ்சாயத்துலேயும் பண்ண சொல்லி அரசு வந்து ஆணையிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய வீட்டில் இருந்து கொண்டு போய் கொள்ளக்கூடிய எல்லா குப்பைகளையும் எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து மக்கும் பொருட்கள், மக்காத பொருட்கள்னு பிரிக்கிறாங்க 2. மக்கும் பொருட்கள்னால் நம்ம பண்ணக்கூடிய இந்த தக்காளி, இந்த வேஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறிகள் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து மக்கும் தன்மை கொண்டவை. மக்காத தன்மை கொண்டவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் போடுறோம்ல, அதை வந்து அதில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. அதுதான் மக்காத பொருள் என்ன சொல்கிறாங்க. அப்படி பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனோட ஏரோபிக் மெத்தட் அந்த ரியாக்ஷனுக்குள்ளே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் வந்து குறைக்கப்படும். ஏன்னா அந்த மண்ணுக்கு தேவையான
அந்த பொருட்களை மட்டும் பயன்படுத்திட்டு அந்த தேவையில்லாத பொருட்களை வந்து எடுத்துடுறாங்க. அந்த மண்ணினுடைய வெப்பம் எவ்வளவு தேவையோ அந்த வெப்பத்தை வந்து அவங்க அந்த ஏனரோபிக் மெத்தடில் பயன்படுத்தி அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் தேவையில்லாத பொருட்கள், அதையும் அவங்க அதிலேருந்து எடுத்துகிட்டு சிறந்த பவுடர் மாதிரி நல்லா பண்ணுறாங்க. அதை வந்து பெல்லட் டைப்பில் கிரானுலேஷனாகவும் பண்ணுறாங்க. அதை பண்ணி அதோடு சில ஆர்கானிசம்ஸ்லாம் நம்ம சேர்த்துறாங்க. அந்த ஆர்கானிசம் எல்லாம் சேர்த்தி இவங்க ஆர்கானிக் உரங்களாகவும் சிட்ரிக் கம்போஸ்ட் உரங்களாகவும் ஏறக்குறைய 50 கிலோ பையில் 40 கிலோ பையில் இப்படி வந்து வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த வியாபாரிகள் மூலமாக அது வந்து விவசாயிகளை போய் சேருது. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சிட்ரிக் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஜய் சிட்ரிக் கம்போஸ்ட் உரம் 50 கிலோ மூட்டை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அது எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 275 ரூபா வரும். இதே மாதிரி தான் இந்த ஆர்கானிக் உரமும். ஆர்கானிக் உரம் எதில் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாட்டு எரு, ஆட்டு எரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழியினுடைய வேஸ்ட்டு, அதாவது கோழியினுடைய எச்சம், இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி இதையும் அந்த ஏரோபிக் மெத்தட் மூலமாக பயன்படுத்தி இந்த உரங்களை அவங்க தயாரிக்கிறாங்க. இது வந்து நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் வந்து அதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த உரங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை விற்பனை பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் இப்போ வந்து ஒரு எப்படி நம்ம யூரியாவுக்கும் டிஏபிக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் மானியம் கொடுக்குறாங்களோ அதே போல தான் இந்த இயற்கை உரத்துக்கும் தயாரிக்கின்ற நிறுவனத்துக்கும் மானியம் கொடுக்குறாங்க. பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதை கொடுத்து அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தி மண்ணுக்கு தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வரும்போது தான் அந்த மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய சத்துக்கள் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரசாயன உரங்கள் அதிகமாக கொடுக்க நான் சொன்ன மாதிரி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நிலைச்சத்துக்கள் எல்லாமே போயிடுது. நிலையாக அந்த மண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய சத்துக்களும் போயிடுது. ஸோ அந்த சத்துக்கள் வந்து மண்ணிலேயே தங்கி மண்ணையும் அதை வந்து கெடுத்துடுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துறதுனால இந்த ஆர்கானிக் உரங்களில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் பயிருக்கு தேவையான அதாவது சத்துக்கள் மண்ணில் நம்ம யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அது எந்த ரசாயன உரங்கள் போட்டாலும் முழு உரத்தினுடைய பயனும் பயிருக்கு கிடைப்பதில்லை. அது எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 30% ஒரு 35% மட்டும்தான் பயிருக்கு கிடைக்கும். மிச்ச உரங்கள்லாம் எங்கே போயிடுது? மிச்ச உரங்கள்லாம் மண்ணிலேயே அப்படியே தங்கிடுது. அதுக்கு வந்து மண்ணில் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது நீரில் கரையாத தன்மையில் அப்படியே கிடைக்கும். இதை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இடுறதுனால அதில் இருக்கக்கூடிய கார்பனானது இந்த இதை தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவில் எடுத்து கொடுக்கும். அதுதான் முக்கியமான பலனாக இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் நம்ம பார்க்கணும். இயற்கை உரங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த ரசாயன உரங்களுடைய நன்மையும் அது அதிகப்படுத்துது, தன்னுடைய மண்ணினுடைய தன்மையும் அதிகப்படுத்தி நமக்கு எந்த வகையான நோய் கிருமிகள் வராமலும் தடுக்குது. இந்த திட்டத்தினால தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி வருங்கால தலைமுறைகள் எந்த வகையான நோய்களோடு இருக்கக்கூடாது, இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தி இவ்வளவு நோய்கள் வர்றதுனால இதெல்லாம் ரசாயன உரங்களை குறைச்சிட்டு இயற்கை உரங்களை அதிகமாக பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், ரசாயன உரங்களை பயன்படுத்தாமலும் நம்மளுடைய அதிக மகசூல் எடுக்க என்பது முடியாத காரியம். அதனால தான் ரசாயன உரங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வாங்க, இயற்கை உரங்களை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வர்ற காலத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் வந்து ஒரு சிறந்த தன்மையுள்ள சத்துக்கள் நிலையான மண்ணாக ஆனதுக்கப்புறம் ரசாயன உரங்கள் போடுவதை நம்ம குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி கம்போஸ்ட் மரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்விட் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் இப்போல்லாம் வந்து உரம் வந்து எப்படி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லிக்விட், அதாவது ட்ரிப் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் சொல்கிறாங்க, சொட்டு நீர் பாசனம், அந்த முறையில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மூட்டையில் கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் நான் அப்படியே சாயில் அப்ளிகேஷன் மண்ணில் போய் டைரெக்டாக நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம், இறைக்கிறோம், அது பயிருக்கு கிடைக்கிது. இப்போ பெரும்பாலான இடங்களில் எல்லா பயிர்களுக்கும் இப்போ ட்ரிப்பு மெத்தட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரிப்பு மெத்தட் போடும்போது எப்படி நம்ம வந்து மூட்டையில் இருக்கக்கூடிய உரத்தை போட முடியும் அப்படின்னா அதுக்காக அவங்க திங்க் பண்ணி ஆராய்ச்சி மூலமாக லிக்விட் ஃபெர்டிலைசர், அதாவது லிக்விட் ஆர்கானிக் மேன்யூர்ஸ், பிளான்ட் நியூட்ரிஷன் தரக்கூடிய லிக்யூடு, அதாவது திரவ வழியில் தரக்கூடிய ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஎம்னு சொல்லுவாங்க, அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இது வந்து லிக்விட் ஃபார்மில் கிடைக்கிது. ஒரு லிட்டரில் நீங்கள் விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து இது தயாரிக்கிறாங்க. அதுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குறாங்க. அந்த எஃபெக்டிவ் மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா 1 லிட்டர் இஎம்னு சொல்லக்கூடிய இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ நியூட்ரியனை 1 லிட்டர் எடுத்துக்கிறோம், கடையில் வாங்கிடுறோம்.
அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 கிலோ நம்மளுடைய நாட்டு சர்க்கரையோ வெல்லத்தையோ அதில் போட்டு கரைச்சிட்றோம். அதுக்கப்புறம் இந்த 1 லிட்டர் இஎம்னு சொல்லக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு திரவத்தை அதில் ஊற்றி நல்லா கலக்கி 25 லிட்டர் வர்ற மாதிரி நாம் பண்ணிட்டோம்னா அது ஒரு ஏக்கருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். எது மூலமாக அப்ளை பண்ணலான்னா நம்மளுடைய சொட்டு நீர் பாசனத்துலேயும் அப்ளை பண்ணலாம். இந்த சொட்டு நீர் பாசனத்தில் அப்ளை பண்ணும்போது அடைப்பு நிறையா வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம அந்த வெல்லத்தையும் அந்த இதையும் கொடுக்கறதுனால அந்த அடைப்பு வந்து நீக்கப்படுகிறது. அதனால தான் முக்கியமாக நம்ம அதில் நாட்டு சர்க்கரையை அதில் கலக்கிறோம். ஸோ இந்த வகையான உரத்துக்கு பேர் தான் நம்மளுடைய லிக்விட் பிளான்ட் மென்யூர்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட். இது ஒன் ஆஃப் த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பயிருக்கு தரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ஹார்மோன் மாதிரி வச்சுக்கல ஹியூமிக் ஆசிடு. இந்த ஹியூமிக் ஆசிடை நம்ம கொடுக்கும்போது பயிர் வந்து நமக்கு வேர் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்கள், இப்போ வேர் துவாரத்தில் இந்த ஹியூமிக் ஆசிட் அப்ளை பண்ணோம்னா வேர் மூலமாக பயிர் வந்து எல்லா வகையான சத்துக்களையும் எடுத்துக்குது மண்ணில். அந்த அளவுக்கு வந்து வேரில் இருக்கக்கூடிய அந்த வேர் துவாரங்களை இந்த ஹியூமிக் ஆசிட் கிளியர் பண்ணி, எப்படி நம்மளுடைய ரத்தத்தில் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பை நம்ம எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெடிசின் மாதிரி அந்த வேர் மூலமாக பயிர் நல்லா எடுத்துக்கிறதுக்கு இந்த ஹியூமிக் ஆசிட் கொடுக்குறோம். இந்த ஹியூமிக் ஆசிட்ஸ் அதிகமாக பயன்படுத்தி நாம் இந்த நிலத்தில் நம்ம அடக்கூடிய உரங்கள், அதாவது ரசாயன உரங்கள், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் 14 நுண்ணூட்டச்சத்துக்கள் அனைத்து சத்துக்களையும் சீராக பயிருக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஹியூமிக் ஆசிடை நாம் பயன்படுத்துகிறோம். அது வந்து ஒன் ஆஃப் த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதாவது இது ஒரு வகையான இயற்கை உரம். அடுத்த உரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸுங்கிறதும் ஒரு வகையான ஹார்மோன் மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது பிளான்டினுடைய குரோத் ரெகுலேட்டர்னு கூட சொல்லலாம். அதாவது தூண்டும். இது எப்படின்னா இது ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும். எப்படி தூண்டும்னா நாம் கொடுக்கக்கூடிய உரங்களை எல்லா இடங்களுக்கும் பயிரினுடைய வேர் முதல் இலை நுனி வரை கொண்டு போகும். அமினோ ஆசிட் எடுத்துகிட்டு போகும். நம்ம எப்படி ரத்தத்தில் நைட்ரிக் ஆசிட் வந்து ஆக்சிஜனை நம்ம உடல் முழுசும் எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி தான் பயிருக்கு இந்த அமினோ ஆசிடானது நாம் தரக்கூடிய அனைத்து சத்துக்களையும் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் தூண்டி அதனுடைய வளர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தி மகசூலை அதிகப்படுத்துறது தான் இந்த அமினோ ஆசிடினுடைய முக்கியமான பண்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிக் ஃபெர்டிலைசரும் பண்ணுறோம். இன்னொன்று வந்து சீவீடு எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று சொல்கிறோம். அதாவது கடல் பாசி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கடல் பாசியில் எடுத்திங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து இது இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிசம்ஸ் இருக்குது. என்னென்னா பயிருக்கு நன்மை தரக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அந்த ஆர்கானிசம்னு சொன்னோம்னா நுண்ணுயிர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மை தரக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கைனா உங்களுக்கு காளான், அதுக்கப்புறம் நிறையா வந்து சிறு சிறு ஆர்கானிசம்ஸ்லாம் நிறையா அதில் இருக்குது. இந்த வகையான பாக்டீரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பாக்டீரியா இருக்குது. அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, அதுக்கப்புறம் அசிடோபாக்டர். இந்த அசோஸ்பைரிலமும் அசிடோபாக்டரும் நைட்ரஜன், அதாவது தலைச்சத்தை தரக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியா. இப்போ நம்ம வந்து இந்த அசோஸ்பைரிலமும் அதில் இருக்கக்கூடிய அசிடோபாக்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னு வச்சிங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பயிரெலாம் ரொம்ப பசுமையாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை மழை நீரானது கரைத்து அப்படியே நிலத்துக்கு கொடுக்கறதுனால நிலத்தில் வரக்கூடிய பயிர்கள்லாம் பசுமையாக தெரியும். மழை பெஞ்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பசுமையாக தெரியறதுக்கு காரணம் வந்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்து மழை தண்ணீர் மூலமாக கரைஞ்சி பயிருக்கு கிடைக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த அசிடோபாக்டருக்கு அதுக்கு சாப்பாடு வேணும். என்னத்தை சாப்பிடுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜனை சாப்பிடும், அதாவது தலைச்சத்தை சாப்பிடும். இந்த தலைச்சத்து எங்கே கிடைக்குது? ஆகாயத்தில் இருக்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணும். இது வந்து ஒரு வேளாண்மை துறையினுடைய மிகப்பெரிய டெக்னாலஜி, தொழில்நுட்பம். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், தன்னுடைய உணவுக்காக ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை அப்படியே கிரகிக்கும் போது வேரில் வந்து அந்த பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த அசோஸ்பைரிலம் அசிடோபாக்டர் போகிறதுனால வேரில் வந்து அந்த பாக்டீரியா இருக்கும் இல்லையா, அந்த பாக்டீரியா தலைச்சத்தை கிரகிக்கும் போது அந்த தலைச்சத்தை இந்த பயிரானது நம்ம எடுத்துக்குது. நம்ம நெல்லாகட்டும் நம்மளுடைய காய்கறிகளாகட்டும் எல்லாமே வந்து எடுத்துக்குது. இது வந்து முக்கியமான வேலை வந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாம்பாங்க, அதாவது தலைச்சத்தை தரக்கூடிய பாக்டீரியாக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியானுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம பவுடர் ஃபார்மில் தான் கொடுக்குறோம். 1 கிலோ 2 கிலோ எல்லா வேளாண்மை துறையிலையும் கிடைக்கிது,
நம்மளை மாதிரி நிறுவனங்களும் தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்குறாங்க குறைஞ்ச விலையில். இதனால் லாபமோ இதுவோ எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கட்டாயமாக பண்ணி விவசாயிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை துறையிலையும் இந்த அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியாலாம் கொடுக்குறாங்க. இந்த பாஸ்போபாக்டீரியாவோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மண்ணில் கலந்து போடுறதுனால அந்த பாஸ்போபாக்டீரியானுடைய இனப்பெருக்கம் அதிகமாகி அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் கரையாத மணிச்சத்தை, பயிருக்கு கிடைக்காத மணிச்சத்தை இந்த பாக்டீரியா கரைச்சி உங்களுக்கு பயிருக்கு குடிக்கும். இதுதான் இந்த பாஸ்போபாக்டீரியாவினுடைய செயல். இந்த பாக்டீரியாவும் நம்ம நிறைய போடணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சூடோமோனஸ்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு வகையான நுண்ணூட்ட உரங்கள் தான், அதாவது ஆர்கானிக் உரங்கள். இந்த மாதிரி உரங்கள் மட்டும் நம்ம பயன்படுத்தி தொடர்ந்து மகசூல் அதிகரிக்கணுங்கிறது தான் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசருடைய முக்கியமான கான்செப்ட். அதே மட்டும் இல்லாமல் இப்போ மாட்டு எரு, அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், சிட்டி கம்போஸ்ட்டுக்கெல்லாம் நமக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கிது. அது இல்லாத இப்போ அவங்க திங்க் பண்ணி வேளாண்மை துறை மூலமாக, அவங்க இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக ஆராய்ச்சி பண்ணி முக்கியமான 2 உரங்களை அவங்க இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து தயாரிக்கிறாங்க. ஒன்று பிடிஎம்னு சொல்லக்கூடியது, அதாவது பொட்டாசியம் டெரிவ்டு ஃப்ரம் மொலாசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மொலாசஸ்ங்கிறது கரும்பு மூலமாக ஃபேக்ட்ரியில் கிடைக்கக்கூடிய மொலாசஸ். இந்த மொலாசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எத்தனால் தயாரிக்கிறதுக்கு டிஸ்டிலரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மதுபானங்கள் தயாரிக்கிறதுக்கு நிறைய எத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எத்தனால் அவங்க எரித்து அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு சாம்பல், பை ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பலில் பொட்டாசியம் ஏறக்குறைய 30% மேலே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை அந்த சாம்பலை பதப்படுத்தி இப்போ விவசாயத்துக்காக கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல திட்டம். இது நம்ம பொட்டாசியம் எங்கே வாங்குறோம்னா, பொட்டாசியம் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசு நம்ம ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் தயாரிக்க முடியாது. யூரியாவோ டிஏபியோ காம்ப்ளெக்ஸோ இதெல்லாம் தயாரிக்கிற மாதிரி பொட்டாசியத்தை நாம் ஃபேக்ட்ரியில் தயாரிக்க முடியாது. இது ஒரு இயற்கையாக ஒரு கிடைக்கக்கூடிய பாறையிலிருந்து கிடைக்கக்கூடியது. வெளிநாட்டில் தான் கிடைக்கிது. ஜோர்டான் போன்ற பல வகையான நாடுகள்லேருந்து, சைனா போன்ற நாடுகள்லேருந்து கிடைக்கிது. இதை அவங்க பவுடர் பண்ணி நமக்கு பொட்டாஸ் அப்படிங்கிற முறையில் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு இயற்கை உரம் தான். அந்த இயற்கை மண்ணில் இருந்து தான் தயாரிக்கிறது. அந்த அதிகமாக வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி அதிகமாகும். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த பிடிஎம், பொட்டாசியம் டெரிவ்டு ஃப்ரம் மொலாசஸ், அந்த மொலாசஸில் இருந்து இந்த பொட்டாசியத்தை சாம்பல் மூலமாக பயிருக்கு கொடுத்தோம்னா சிறந்த ஒரு ஊட்டச்சத்தாக பயிருக்கு கிடைச்சி அதனுடைய பலனும் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா PROM ப்ராம்னு கொடுக்குறாங்க. இந்த ப்ராம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போட்டிக் ரிச் ஆர்கானிக் மெனியூர்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ்போட்டிக் ரிச் ஆர்கானிக் மெனியூருங்கிறது இது ஆக்சுவலாக ஒரு இயற்கை உரம் தான். இந்த உரம் இதில் முக்கியமாக காப்பர், சிங்க், கோபால்ட் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இதனுடைய ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைன்ஸ்லேருந்து தயாரிக்கக்கூடிய ராக் பாஸ்பேட். இதெல்லாம் ராக் பாஸ்பேட்டில் நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த வகையான ராக் பாஸ்பேட்லேருந்து மைன்ஸில் இருக்கக்கூடிய பவுடர் மூலமாக பார்த்திங்கன்னா அதில் இந்த பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய மணிச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த வகையான உரங்கள் எல்லாமே இயற்கை உரங்கள். இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால பயிருக்கு எந்த வகையான கெடுதலும் ஏற்படுத்தாது. ஆனால் ரசாயன உரங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால விவசாயிகளுக்கு பல வகையான பிரச்சனைகளை உருவாகுது. நம்மளுடைய வருங்கால தலைமுறைகள் பல வகையான நோய்களுக்கு அவங்க ஆட்பட்டு சிரமப்படுறாங்க. அந்த சிரமங்கள்லாம் இனி வர காலங்களில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் தமிழக வேளாண்மை துறையும் ஆர்கானிக் உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 19ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.